ஹலோ கைஸ், திஸ் இஸ் சாய் கிருஷ்ணன் ஹியர். ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆன்லைன் எக்ஸாமோட லா அண்ட் எத்திக்ஸ் பேப்பர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நேற்று தான் இந்த மார்க் டெஸ்ட் பேப்பர் ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ இதில் பேட்டர்ன் என்னவா இருக்குமோ அதுதான் வந்து உங்கள் எக்ஸாம் பேட்டர்னாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பாப்பன் சார் கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. ஸோ இந்த லாவோட பேட்டர்ன் தான் நான் வந்து இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ லாவோட பேட்டர்ன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இதில் 4 செக்ஷன் இருக்குது. ஸோ செக்ஷன் ஏ, செக்ஷன் பி, செக்ஷன் சி அண்ட் செக்ஷன் டி. ஸோ டோட்டலி யூ ஹேவ் 4 செக்ஷன்ஸ். ஸோ இந்த 4 செக்ஷன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து செக்ஷன் ஏ அண்ட் செக்ஷன் பி இஸ் ஃபுல் ஆஃப் ஒன் வேர்ட்ஸ். ஸோ உங்களுக்கு வந்து 40 மார்க்ஸ் வந்து ஒன் வேர்ட்ஸு. ஸோ செக்ஷன் சி அண்ட் டி இஸ் நத்திங் பட் டிஸ்கிரிப்டிவ். ஸோ செக்ஷன் சி அண்ட் டியும் வந்து டிஸ்கிரிப்டிவ் பேட்டர்ன். ஸோ இப்போ செக்ஷன் ஏ அண்ட் பியில் பார்த்தீங்க அப்படின்னா செக்ஷன் ஏவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் வேர்ட்ஸு ஃபுல்லாக உங்களுக்கு வந்து எம்சிக்யூ இருக்கும். அது உங்களுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இப்போ வந்து ஒரு கொஸ்டின் கேட்டாங்க வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஃபர்ஸ்ட் என்டாஸ்மெண்ட் ஆஃப் த இன்ஸ்ட்ருமெண்ட் கேன் பி மேட் பை டேஷ். ஸோ ஃபர்ஸ்ட் என்டாஸ்மெண்ட் யார் பண்ணலாம்? ஸோ ஃபஸ்ட் வந்து பேய் தான் பண்ணுவாங்க. ஸோ அதான் ஆன்சர். ஸோ அவங்க ஆன்சரும் கொடுத்துட்டாங்க அப்படியே. ஸோ இதான் வந்து உங்களோட ஃபஸ்ட்டு செக்ஷன் ஏல இருக்குது. ஸோ செக்ஷன் ஏ ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எம்சிக்யூ இருக்குது. ஸோ எம்சிக்யூ மீன்ஸ் உங்களுக்கு வந்து 4 ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ 4 ஆப்ஷன்ஸும் ஒரு ஆப்ஷன் கரெக்டான ஆப்ஷன் நீங்கள் அதை செலக்ட் பண்ணணும். ஸோ என்னோட கெஸ் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எங்கெங்கெல்லாம் ப்ளூ கலரில் இருக்குன்னு பாருங்க. ஸோ இங்கே வந்து ப்ளூ கலர் எழுதிருக்காங்களா? ஸோ எங்கெங்கெல்லாம் ப்ளூ கலரில் எழுதிருக்காங்களோ அந்தமாதிரி ப்ளூ கலரில் எழுதின இடம் தான் வந்து நீங்கள் ஃபில் பண்ண வேண்டிய இடம். ஸோ இந்த ப்ளூ கலர்லாம் வந்து நீங்கள் ஃபில் பண்ணணும். ஸோ யூ கைஸ் ஹேவ் டு ஃபில் திஸ் ப்ளூ கலர். ஸோ இப்போ செக்ஷன் ஏல பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து எம்சிக்யூ தான். ஸோ ப்ராப்ளம் இல்லை. ஸோ 20 கொஸ்டின்ஸு. ஸோ எவ்வளோ மார்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 மார்க்ஸு. ஸோ 20 மார்க்ஸ் ஃபுல்லாகவே எம்சிக்யூ. அதே மாதிரி செக்ஷன் பி பார்க்குறோம். ஸோ செக்ஷன் பியை பார்த்தோம் அப்படின்னா செக்ஷன் பி இஸ் நத்திங் பட் ஃபில்லப்ஸ். ஸோ ஃபில்லப்ஸ் அண்ட் ட்ரூ ஆஃப் ஃபால்ஸ் உங்கள் ஃபில்லப்ஸ் ட்ரூ ஆஃப் ஃபால்ஸ் எல்லாமே வந்து இங்கே வந்துடும். விச் மீன்ஸ் யூ கைஸ் won't have any option. You guys have to type the answer. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து within how many days of request by the member a company shall send a copy of each of the documents such as memorandum to him. ஸோ as per section I think section 15 நினைக்கிறேன். ஸோ அதில் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா 7 days நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் 7 days அப்படிங்கிறத நீங்கள் டைப் பண்ணணும். ஸோ யூ கைஸ் ஹேவ் டு டைப் திஸ். ஸோ இதான் வந்து செகண்டு. ஸோ செக்ஷன் பி பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து ஃபில்லப்பு. ஸோ உங்களுக்கு ஆப்ஷன்ஸ்லாம் கிடையாது. நீங்கள் வந்து டைப் பண்ணணும் ஆன்சர்ஸை. ஸோ அதுக்கு எவ்வளோ மார்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கும் 20 மார்க்ஸு. விச் மீன்ஸ் யூ கைஸ் ஹேவ் 40 மார்க்ஸ் ஆஃப் ஒன் வேர்ட்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு 40 மார்க்ஸ் வந்து ஒன் வேர்ட்ஸு. ஆனால் இங்கே இன்னொரு பெருசாக ஒரு ட்விஸ்ட் ஒன்று வைக்கிறாங்க. இது வரைக்கும் இந்த மாதிரி ட்விஸ்ட்லாம் வச்சதில்லை. ஸோ இந்த கொஞ்சம் காம்ப்ளிகேஷன் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டைம் அலாட்டட் ஃபார் செக்ஷன் ஏ அண்ட் பி ஷால் பி லிமிட்டட் டு தி மேக்ஸிமம் ஆஃப் 50 மினிட்ஸ். ஸோ உங்களுக்கு வந்து ஏ அண்ட் பிக்கு 50 மினிட்ஸ் டைம் இருக்குது. ஸோ இந்த 50 மினிட்ஸ் நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம். ஸோ இந்த 50 மினிட்ஸ்க்குள்ளே நீங்கள் முடிக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் ஒன்ஸ் இந்த செக்ஷன் ஏ அண்ட் பி நீங்கள் முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பேலன்ஸ் வந்து 1 hour 10 minutes. பேலன்ஸ் வந்து ஒரு லெட்ஸ் சே 2 hours 10 minutes இருக்கும், அவ்வளோதான். ஸோ பேலன்ஸ்க்கு 2 hours 10 minutes நீங்கள் பேலன்ஸ் பார்ட்டில் முடிக்கணும். ஸோ இப்போ வந்து 3 hours வந்து 50 minutes வந்து நீங்கள் இதுக்கு ஸ்பெண்ட் பண்ணணும். ஸோ உங்களுக்கு வந்து 50 minutes டைம் இதுக்கு போயிடும். ஸோ அதுக்கு பேலன்ஸ் செக்ஷன் சி அண்ட் டிக்கு எவ்வளோ டைம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 hours 10 minutes தான் இருக்கும். ஸோ யூ கைஸ் வில் பி ஹேவிங் அ டைம் ஆஃப் 2 hours and 10 minutes which is nothing but like 130 minutes. ஸோ உங்களுக்கு வந்து 130 minutes தான் டைம் இந்த செக்ஷன் சி அண்ட் டிக்கு. ஸோ இந்த செக்ஷன் சி அண்ட் டி பார்த்தோம் அப்படின்னா இட்ஸ் பியூர்லி டிஸ்கிரிப்டிவ். ஸோ நல்ல பெரிய ஒரு ட்விஸ்ட்டாக ஒன்று வச்சுட்டாங்க. ஸோ செக்ஷன் சியும் டிஸ்கிரிப்டிவ், செக்ஷன் டியும் டிஸ்கிரிப்டிவ். விச் மீன்ஸ் யூ கைஸ் ஹேவ் டு டைப் ஃபார் 60 மார்க்ஸ். ஸோ உங்களுக்கு வந்து 60 மார்க்ஸ் வந்து டிஸ்கிரிப்டிவ் பியூர்லி. ஸோ செக்ஷன் சி 40 மார்க்ஸு, செக்ஷன் டி 20 மார்க்ஸு. ஸோ செக்ஷன் சி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செக்ஷன் சியில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா யூ ஆர் ரெக்வயர்ட் டு ஆன்சர் எனி 4 questions out of 6 questions. ஸோ டோட்டலி யூ கைஸ் வில் பி ஹேவிங் 6 questions. ஸோ அவுட் ஆஃப் 6 questions யூ கைஸ் ஹேவ் டு ஆன்சர் ஒன்லி 4 questions. ஸோ உங்களுக்கு வந்து 6 questions இருக்கும், அதில் நீங்கள் 4 questions ஆன்சர் பண்ணணும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் வந்து எல்லாமே பிரேக்கப் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு கொஸ்டினுக்கு வந்து 10 மார்க்கு. ஸோ இப்போ 3ன்னு பார்த்தீங்க அப்படின்னா 3ங்கிற கொஸ்டினுக்கு 10 மார்க்கு. ஸோ இது வந்து எப்படி பிரேக்கப் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கொஸ்டினோட பிரேக்கப் வந்து 6 மார்க்ஸு. அதே மாதிரி வந்து செகண்ட் கொஸ்டினோட பிரேக்கப் வந்து இட்ஸ் 4 மார்க்ஸ். ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் பிரேக்கப் 6 மார்க்கு, செகண்ட் கொஸ்டின் பிரேக்கப் 4 மார்க்ஸு. ஸோ உங்களுக்கு வந்து இப்படி தான் பிரேக்கப் இருக்கும். ஸோ 6 மார்க்கில் வந்து டிஸ்கிரிப்டிவ், அதாவது டிஸ்கிரிப்ட் ஆன்சர் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வந்து எனக்கு ஃபஸ்ட் கொஸ்டின் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டஸ் சைலன்ஸ் அமௌண்ட் டு ஃப்ராட். ஸோ இது வந்து எங்கேருந்து கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் ஆக்ட்லேருந்து கேட்குறாங்க. ஸோ 3A வந்து ஃபஸ்ட் வந்து கான்ட்ராக்ட் ஆக்ட்லேருந்து கேட்குறாங்க. ஸோ இப்போ வந்து 3A அப்படின்னு பார்த்தோம்னா இதில் வந்து உங்களுக்கு 6 மார்க் கான்ட்ராக்ட்லேருந்து 6 மார்க்ஸ் வருது.
ஸோ கான்ட்ராக்ட்லேருந்து 6 மார்க்ஸ். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா, வாட் ஆர் தி கண்டிஷன்ஸ் ஸ்டிப்புலேட்டட் இன் தி கம்பெனிஸ் ஆக்ட் 2013 இன் ஃபார்மேஷன் ஆஃப் 1% கம்பெனி. ஸோ இதுக்கு 4 மார்க்ஸ். ஸோ 1% கம்பெனி ஃபார்ம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு என்னென்ன கண்டிஷன்ஸ்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 மார்க்ஸ். ஸோ இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கம்பெனிஸ் ஆக்ட். ஸோ கம்பெனிஸ் ஆக்ட்லேருந்து உங்களுக்கு ஒரு 4 மார்க்ஸ் வரும். ஸோ 3B பார்த்தீங்க அப்படின்னா கம்பெனிஸ் ஆக்டில் 4 மார்க்ஸ் வரும். ஸோ கம்பெனிஸ் ஆக்ட்லேயே 2 பார்ட்டாக நான் டிவைட் பண்ணியிருக்கேன், டேரக்டர்ஸ், அதர் பார்ட்ஸ்னு. ஸோ அதர் பார்ட்ஸ்லேருந்து 4 மார்க்ஸ். ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட் முடிஞ்சிச்சு. செகண்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா 4Aல என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, A draws bill on B, B accept B. அதாவது இது வந்து நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட். ஸோ நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்டில் எப்படிப்பட்ட கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேஸ் ஸ்டடி கேட்குறாங்க. ஸோ 4A வந்து கேஸ் ஸ்டடி கேட்குறாங்க. ஸோ நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட் 4 மார்க்ஸ், பட் கேஸ் ஸ்டடி கேட்குறாங்க. ஸோ உங்களுக்கு வந்து நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்டில் 4 மார்க், விச் இஸ் நத்திங் பட் கேஸ் ஸ்டடி. ஸோ இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்கஸ் தி ப்ரொசீஜர் ஆஃப் ஆல்ட்ரேஷன் ஆஃப் மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷன். ஸோ இது உங்களுக்கு என்ன கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஆல்ரெடி வீடியோவும் போட்டிருப்பேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் மெமரண்டம் ஆல்டர் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணணும். ஸோ இதுதான் வந்து செக்ஷன் 13 சொல்லியிருப்பாங்க. ஸோ கம்பெனிஸ் ஆக்ட் செக்ஷன் 13 நீங்கள் அப்படியே எடுத்து எழுதுவீங்க. அதுக்கு மேலே இது எவ்வளோ மார்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 மார்க்ஸ் தான். அதுக்கு மேலே நீங்கள் எல்லா பாயிண்ட்டும் அதில் வந்து ஏகப்பட்ட பாயிண்ட்ஸ் இருக்குமே, இந்த எல்லா பாயிண்ட்டும் எழுதணுமான்னு கேட்டால் இல்லை. நீங்கள் வந்து எடி 6 பாயிண்ட்ஸ் எழுதினா போதும். ஸோ இதுக்கு வந்து 6 மார்க்ஸ் உங்களுக்கு. ஸோ இந்த பார்ட் ஃபுல்லாகவே நீங்கள் வந்து டைப்பிங் தான் பண்ணணும். உங்களுக்கு எதுவுமே வந்து மேனுவலாக உங்களுக்கு எதுவுமே வந்து MCQலாம் கிடையாது, ஃபுல்லாக நீங்கள் டைப்பிங் பண்ணணும். ஸோ நீங்கள் வந்து நான் வந்து என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து 2 months டைம் இருக்குது. ஸோ 2 monthsக்கு மேலே டைம் இருக்கிறனால அட்லீஸ்ட் ஒரு 1 month நல்லா டைப்பிங் ப்ராக்டிஸ் பண்ணுங்க நான் சொல்கிறேன். ஏன்னா வந்து உங்களுக்கு டைப்பிங் பார்ட் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா. ஸோ உங்களுக்கு வந்து பயங்கர டைம் கன்சியூமிங்காக இருக்கும் பேப்பர். ஸோ அதனால் நீங்கள் வந்து டைப்பிங் உங்களுக்கு ஈஸியாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு பேப்பர் ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ 4A and B பார்த்தோம் அப்படின்னா 4Aல வந்து நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட், 4Bல வந்து ஆஸ் யூஷுவல் கம்பெனிஸ் ஆக்ட். ஸோ கம்பெனிஸ் ஆக்ட் எவ்வளோ மார்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 மார்க்ஸ். ஸோ கம்பெனிஸ் ஆக்டில் வந்து மற்ற பார்ட் வந்து 6 மார்க்ஸ். ஸோ இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து என்ன கேட்குறாங்கன்னா, வாட் ஆர் தி ஸ்டாண்டர்ட்ஸ் ஆஃப் எத்திக்கல் கண்டக்ட். ஸோ இட் இஸ் நத்திங் பட் எத்திக்ஸ். ஸோ எத்திக்ஸில் இருக்கிற டாபிக், எத்திக்ஸ்லேருந்து ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ கோட் ஆஃப் கண்டக்ட் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ கோட் ஆஃப் கண்டக்ட் வந்து உங்கள் புக்லேயே இருக்குது. ஸோ 6 மார்க்ஸ் இருக்குது. ஸோ இந்த 6 மார்க்னா நீங்கள் ஏதாவது 6 பாயிண்ட்ஸ் என்ன போதும். அதே மாதிரி நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து கேஸ் ஸ்டடி ஒன்று வருது. எதுலேருந்து கேஸ் ஸ்டடி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிசைட் அந்த பேமெண்ட் ஆஃப் போனஸ் ஆக்ட் 1965. ஸோ பேமெண்ட் ஆஃப் போனஸ் ஆக்ட் 1955லேருந்து ஒரு கேஸ் ஸ்டடி வருது. விச் மீன்ஸ் 6 மார்க்ஸ் வந்து உங்களுக்கு எத்திக்ஸ்லேருந்து வருது, 4 மார்க்ஸ் வந்து உங்களுக்கு இந்த இண்டஸ்ட்ரியல் லாலேருந்து வருது. ஸோ இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டினில் பார்த்தீங்க அப்படின்னா எத்திக்ஸ்லேருந்து ஒரு 6 மார்க் வருது, அதே மாதிரி வந்து இண்டஸ்ட்ரியல் லாலேருந்து ஒரு 4 மார்க் வருது. ஸோ 5B இண்டஸ்ட்ரியல் லா. ஸோ இது வரைக்கும் இப்படி தான் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா 6. ஸோ 6 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 2 5 கொஸ்டின்ஸ் தான். ஸோ ரெண்டு கொஸ்டின் 5 மார்க்ஸ் தான். ஸோ 6th கொஸ்டின் எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஃபஸ்ட் கொஸ்டின் வந்து கான்ட்ராக்ட் கேட்டிருக்காங்க. ஸோ கான்ட்ராக்ட் பொறுத்த வரைக்கும் எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னா, மிஸ்டர் எக்ஸ் பிஸ்னஸ்மேன் ஹஸ் பீன் ஃபைட்டிங் ஆன் லாங் ரன் litigation with Mr. Y, another businessman. To support his legal campaign, Mr. X enlists the service of Mr. Z, a legal expert, stating that an amount of rupees 10 lakh would be paid if Mr. Z does not take up the brief of Mr. Y. Mr. Z agrees that, but at the end of the litigation, Mr. X refused to pay. ஸோ நீங்கள் வந்து கான்ட்ராக்ட் ஆக்டில் வந்து இது வந்து ப்ராமிஸ் பேஸ் பண்ண ப்ரொவிஷன்ஸ் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஸோ ப்ராமிஸ் பேஸ் பண்ண ப்ரொவிஷன்ஸை நீங்கள் டிசைட் பண்ணணும். ஸோ இது வந்து வேலிட் கான்ட்ராக்ட் இல்லை வாய்ட் கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி அமௌண்ட் ரெக்கார்ட் பண்ணாமல் இல்லைன்னு கேட்காங்க. ஸோ இது வந்து கான்ட்ராக்ட் ஆக்ட். ஸோ கான்ட்ராக்ட் ஆக்ட் பார்த்தீங்கன்னா 5 மார்க்ஸ் வருது. அதே மாதிரி நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட். ஸோ நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட் உங்களுக்கு ஒரு 5 மார்க்ஸ் வருது. ஸோ இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா கேஸ் ஸ்டடி, உங்களுக்கு பியூர்லி கேஸ் ஸ்டடி கொஸ்டின். ஸோ கேஸ் ஸ்டடி பேஸ்ட் கொஸ்டின்ஸ். ஸோ 6A and Bயில் பார்த்தீங்க அப்படின்னா கம்பெனிஸ், அதாவது இந்த கான்ட்ராக்ட் ஆக்ட் 5 மார்க்ஸ் வருது, நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட் 5 மார்க்ஸ் வருது. எக்ஸாமில் இப்படி தான் கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது, அவங்க எப்படினா பேட்டர்ன் சேஞ்ச் பண்ணி கேட்க சான்ஸ் இருக்குது. ஸோ 6Aல பார்த்தீங்க அப்படின்னா 5 மார்க்ஸ் கான்ட்ராக்ட்லேருந்து வருது. அதேமாதிரி 6Bயில் பார்த்தீங்க அப்படின்னா 5 மார்க்ஸ் நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட்லேருந்து வருது. ஸோ இப்படி தான் கேட்குறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 7. ஸோ கொஸ்டின் 7ல் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு எப்படி பிரேக்கப் இருக்குன்னா, 7ல் வந்து 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ 3 கொஸ்டின் எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னதுன்னா, டிசைட் மிஸ்டர் டி கேன் யூஸ் ப்ரையர் பார்ட்டி. ஸோ இது வந்து பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சில் கேட்டிருக்காங்க. ஸோ பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சில் நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட்லேருந்து கேட்டிருக்காங்க. ஸோ இது மாதிரி கேஸ் ஸ்டடி ஒன்று கேட்டிருக்காங்க. ஸோ இது மாதிரி கேஸ் ஸ்டடி கேட்டு இந்த மாதிரி யாரும் கேஸ் போடலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட். ஸோ நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்டில் ஒரு 3 மார்க்ஸ் வருது. ஸோ 7Aல பார்த்தீங்க அப்படின்னா நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்டில் 3 மார்க்ஸ் வருது. நெக்ஸ்ட் 7Bயில் பார்க்குறீங்க அப்படின்னா, டிசைட் வெதர் த ப்ரையர் பார்ட்டிஸ் அதர் தென் பி. அதுவும் அதே தான். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு பெருசாக ஒரு கொஸ்டின் ஒன்று கொடுத்தாங்க. ஸோ இந்த கொஸ்டினை வச்சு கேஸ் ஸ்டடி கேட்குறாங்க.
ஸோ உங்களுக்கு வந்து இதான் கேஸ் ஸ்டடி. ஸோ இந்த ஒரு கேஸ் ஸ்டடி பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து ஏல ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க, அதே மாதிரி வந்து பியில் இன்னொரு கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ பியில் கேட்குற கொஸ்டினுக்கு வந்து 2 மார்க்ஸு. ஸோ 3 + 2 மார்க்ஸு. நெக்ஸ்ட்டு 7Cயில் பார்த்தீங்க அப்படின்னா பொசிஷன் ஆஃப் மைனஸ் அக்ரிமெண்ட் அண்ட் தி எஃபெக்ட் தேர் ஆஃப். ஸோ இதை நான் வீடியோலேயே ஆல்ரெடி போட்டிருப்பேன். ஸோ இதை என் வீடியோ ரெஃபர் பண்ணாலே உங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும். ஸோ இது வந்து என்னதுன்னா கான்ட்ராக்ட் ஆக்ட். ஸோ மைனர் பொசிஷன் என்னது அப்படிங்கிறது வந்து கான்ட்ராக்ட் ஆக்டில் இருக்குது. ஸோ கான்ட்ராக்ட் ஆக்ட்லேருந்து 5 மார்க்ஸ் வருது. ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட்டு 8ல் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே தான் பயங்கர ஷாக்கிங்கான ஒரு விஷயம். ஸோ 8 வந்து எப்படி என்னது அப்படின்னு பண்ணால் ஷார்ட் நோட்ஸு. ஸோ முன்னாடிலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஷார்ட் நோட்ஸ் எப்படி கேட்பாங்கன்னா அதே மாதிரி தான் ஆஸ் யூஷுவல் இப்படி தான் கேட்பாங்க. ஸோ எனி 3 out of 5 கேட்பாங்க. ஸோ இப்போ என்ன ட்விஸ்ட் வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனி 4 out of 5 கேட்குறாங்க. ஃபஸ்ட் விஷயம் எனி 4 out of 5 கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. செகண்ட் பாயிண்ட் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டினுக்கு உங்களுக்கு 2.5 மார்க்ஸ் தான். ஸோ நீங்கள் ஆஃப்லைன் பேட்டர்னில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஷார்ட் நோட்டுக்கு 5 மார்க்ஸ் இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு 2.5 மார்க்ஸ் தான் கேட்குறாங்க. ஸோ மார்க்ஸ் கம்மியாக இருக்குது. ஆனால் பயங்கர டைம் கன்சியூமிங்காக இருக்கும். ஸோ அதனால் பயங்கர டைம் கன்சியூமிங்காக இருக்குது. பயங்கரமாக ட்விஸ்ட் ஒன்று வைக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து நீங்கள் நல்லா டைப்பிங் நல்லா ஃபாஸ்ட்டாக பண்ணிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த பேப்பர். ஸோ இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 7 பிரின்சிபல்ஸ் ஆஃப் பப்ளிக் லைஃப். ஸோ எத்திக்ஸு. ஸோ எத்திக்ஸ்லேருந்து ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ எத்திக்ஸ்லேருந்து ஒரு 2.5 மார்க்ஸு. ஸோ எத்திக்ஸில் ஒரு 2.5 கேட்குறாங்க. அதே மாதிரி 8B பார்த்தோம் அப்படின்னா 8Bயை பொறுத்த வரைக்கும் கான்ட்ராக்ட். ஸோ 8Bயும் சரி 8Cயும் சரி ரெண்டுமே வந்து கான்ட்ராக்ட் ஆக்ட்லேருந்து கேட்குறாங்க. ஸோ 8B பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் கேட்குறாங்க. 8C வந்து கண்டிஞ்சன்ட் கான்ட்ராக்ட் கேட்குறாங்க. ஸோ கான்ட்ராக்டில் 2 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ஸோ கான்ட்ராக்டில் 2 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா இங்கே ஒரு 2.5 கேட்குறாங்க. அதே மாதிரி வந்து இந்த இடத்துல ஒரு 2.5 கேட்குறாங்க. ஸோ உங்களுக்கு இதே பேட்டர்ன் தான் இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. கண்டிப்பாக வேரி ஆகும் இந்த பேட்டர்னு. சும்மா மாடல் பேப்பருக்காக இந்த பேட்டர்ன் வச்சுருக்காங்க. ஸோ பேட்டர்ங்கிறது சேம் தான். ஸோ என்ன மாதிரி பேட்டர்ன் சேமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு வந்து செக்ஷன் ஏ வந்து உங்களுக்கு சூஸ் தான் இருக்கும். செக்ஷன் பி வந்து ஃபில்அப் தான் இருக்கும். செக்ஷன் சியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் மீடியம் சைஸ் கொஸ்டினாக இருக்கும். செக்ஷன் டியை பொறுத்த வரைக்கும் லாங் ஆன்சர்ஸாக இருக்கும். ஸோ லாங் ஆன்சர் அப்படின்னா கேஸ் ஸ்டடி பேஸ் பண்ண கொஸ்டின்ஸாக இருக்கும் செக்ஷன் டி ஃபுல்லாக. ஸோ உங்களுக்கு பேட்டர்ன் அதே பேட்டர்ன் தான். பட் இந்த வெயிட்டேஜ் வந்து சேஞ்ச் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு வந்து கான்ட்ராக்ட் வந்து இவ்வளோ வெயிட்டேஜாக தருவாங்கன்னு கேட்டால் டவுட் தான். ஸோ இப்போ நெக்ஸ்ட் 8D பார்க்குறோம் அப்படின்னா 8Dயில் வந்து டேரக்டர் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர். ஸோ டேரக்டர் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் இப்போ முன்னாடிலாம் பார்த்தீங்க அப்படின்னா டேரக்டருக்கு 15 மார்க்ஸ் வரும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டேரக்டருக்கு ஜஸ்ட் 2.5 மார்க்ஸ் தான் வருது. ஸோ டேரக்டர்ஸ் வந்து வேஸ்டட் ஆக்கிட்டாங்க இப்போ. ஸோ டேரக்டர்ஸ் நத்திங் பட் அதுக்கு வந்து 2.5 மார்க்ஸ் தான் இருக்குது. ஸோ டேரக்டருக்கு 2.5 மார்க்ஸு. அதே மாதிரி 8Eயில் பார்க்குறோம். ஸோ 8Eயில் பார்த்தோம் அப்படின்னா பிஸ்னஸ் எத்திக்ஸ். ஸோ எத்திக்ஸ்லேருந்து கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ அகைன் எத்திக்ஸில் ஒரு 2.5 மார்க்ஸ். ஸோ இதுதான் வந்து உங்களோட ஷார்ட் ஆன்சரோட கொஸ்டின் பேட்டர்னு. இப்போ கான்ட்ராக்டில் பார்த்தீங்க அப்படின்னா கான்ட்ராக்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 8ல் எவ்வளோ மார்க்ஸ் வருது அப்படின்னு 1 மினிட் இருங்க. ஜஸ்ட் மினிட். அதாவது உங்களுக்கு வந்து இப்போ செக்ஷன் சியில் இப்படி தான் இருக்குது. ஸோ செக்ஷன் சியை பொறுத்த வரைக்கும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மொத்தம் 5 கொஸ்டின் இருக்குது. ஸோ 3, 4, 5, 6, 7, 8 இந்த மாதிரி 5 கொஸ்டின்ஸ் இருக்குது. ஸோ இந்த 5ல் ஏதாவது 4 கொஸ்டின் 5 இல்லை 6 கொஸ்டின்ஸ் இருக்குது. 3, 4, 5, 6, 7, 8. ஸோ 6 கொஸ்டின்ஸ் இருக்குது. ஸோ செக்ஷன் சியை பொறுத்த வரைக்கும் யூ கைஸ் ஹேவ் 6 கொஸ்டின்ஸ். ஸோ இந்த 6 கொஸ்டின் நான் 6 கொஸ்டின்ஸை டிஃப்ரெண்ட் ஹைலைட் பண்ணுறேன். ஜஸ்ட் அ மினிட். ஸோ உங்களுக்கு வந்து 6 கொஸ்டின்ஸ் இருக்குது. ஸோ அந்த 6 கொஸ்டினில் நீங்கள் வந்து 4 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணணும். ஜஸ்ட் அ மினிட். ஸோ 6 கொஸ்டினில் 4 அட்டன் பண்ணணும். ஸோ இப்போ வந்து எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ வந்து மொத்தம் உங்களுக்கு 6ல் 4 அட்டன் பண்ணணுமா. ஸோ இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒன்று எய்து 3லேருந்து 8ல் ஏதாவது ஒரு 4 அட்டன் பண்ணலாம். ஸோ இப்போ சப்போஸ் நீங்கள் 8 அட்டன் பண்ணுறீங்க வச்சுக்கோங்க. ஸோ 8ல் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து இன்டர்னல் சாய்ஸ். ஸோ 8ல் வந்து எவ்வளோ சாய்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 5 கொஸ்டின்ஸ் இருக்குது 8ல். ஸோ ABCDன்னு 5 டிவிஷன் இருக்குது. ஸோ இந்த 5 டிவிஷன்ஸில் எனி 4 யூ ஹேவ் டு அட்டெண்ட். ஸோ 8ல் வந்து எனி 4. ஸோ 8 வந்து அட்டன் பண்ணுங்கிறது உங்களுக்கு கம்பல்சரி கிடையாது. ஸோ 8 வேணும்னா அட்டன் பண்ணலாம் நீங்கள். ஸோ சப்போஸ் 8 வேணாம் அப்படின்னா நீங்கள் வந்து 3, 4, 5லேயே முடிச்சிடலாம். 3, 4, 5, 6லேயே நீங்கள் முடிச்சிடனாலும் முடிக்கலாம். ஸோ இவ்வளோ தான் வந்து செக்ஷன் சியில் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் செக்ஷன் டியில் பார்க்குறோம். ஸோ செக்ஷன் டியில் பார்த்தீங்க அப்படின்னா பியூர்லி ஒரு கேஸ் ஸ்டடி. ஸோ பெருசாக ஒரு கதையாக ஒரு பெரிய கேஸ் ஸ்டடி ஒன்று கொடுத்துட்றாங்க. ஸோ பெருசாக ஒரு கேஸ் ஸ்டடி கொடுத்துட்டு அந்த கேஸ் ஸ்டடியை பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு பெரிய கேஸ் ஸ்டடி ஒன்று கொடுத்துட்டாங்க. ஸோ ஏதோ டி என்டர்பிரைஸை பேஸ் பண்ணி ஒரு கேஸ் ஸ்டடி கொடுக்குறாங்க. அதே மாதிரி வந்து அதோட ப்ரைஸ் எல்லாம் வச்சு ஒரு கேஸ் ஸ்டடி கொடுக்குறாங்க. ஸோ இப்போ வந்து ரைட்ஸ் ஆஃப் தி பையர் என்னன்னு கேட்குறாங்க.
ஸோ இது வந்து சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்ட். ஸோ சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்டில் ஒரு 3 மார்க்ஸ் கேட்குறாங்க. அதே மாதிரி எக்ஸாம் இந்த ரைட்ஸ் ஆஃப் மிஸ்டர் எஸ் ஜி லிமிடெட் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ மிஸ் ஜி லிமிடெட். ஸோ ஜி லிமிடெட் வந்து பையரா செல்லான்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணுவோம். ஸோ இதை ஃபுல்லாக படிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும் யார் பையர் யார் செல்லர்னு உங்களுக்கு கிளியராக தெரியும். ஸோ இந்த மாதிரி கேஸ் ஸ்டடியாக கேட்குறாங்க உங்களுக்கு. ஸோ இது கேஸ் ஸ்டடி பொறுத்தவரைக்கும் அப்படி பார்த்தீங்கன்னா சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்டில் 5 மார்க்ஸ் கேட்குறாங்க. ஸோ இதே கேஸ் ஸ்டடி தான், இதே கேஸ் ஸ்டடியை பேஸ் பண்ணி நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட்னு கேட்குறாங்க. ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா பில் ட்ரா பண்ணுறீங்க. ஸோ அப்போ வந்து அதாவது இது வந்து செக்ஷன் 43 பேஸ் பண்ணி ஒன்று கேட்குறாங்க. ஸோ யார் மேலே கேஸ் போடலாமா அப்படின்னு சொல்லி. ஸோ இதில் எப்படி கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்ட் வந்து ஒரு 5 மார்க்ஸ் கேட்குறாங்க. ஸோ ஒரு பெரிய கேஸ் ஸ்டடி ஒன்று கொடுத்துட்டாங்க. ஸோ இதே கேஸ் ஸ்டடிலேருந்து உங்களுக்கு வந்து சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்ட்லேருந்தும் கேட்குறாங்க, அதே நேரத்தில் நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட்லேருந்தும் கேட்குறாங்க. ஸோ இந்த கேஸ் ஸ்டடி ஃபுல்லாக படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ படிச்சிங்க அப்படின்னா இந்த கேஸ் ஸ்டடியோ ஒரு ஸ்டோரி தெரியும். ஸோ இந்த ஸ்டோரி தெரிஞ்சு அதை நீங்கள் படிச்சிங்க, இந்த புக்கோட ரெஃபர் பண்ணி படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரைட் ஆஃப் தி பையர் ரைட் ஆஃப் தி செல்லர்னு கேட்குறாங்க சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்ட். ஸோ சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்ட் பார்த்தீங்க அப்படின்னா 5 மார்க்ஸு. ஸோ சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்ட்லேருந்து 5 மார்க்ஸ் வருது. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட். அதேமாதிரி நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட்லேருந்து 5 மார்க்ஸ் வருது. ஸோ நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட்லேயும் 5 மார்க்ஸு. இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி 10th கொஸ்டினும் அதே மாதிரி ஃபுல் கேஸ் ஸ்டடி கொடுத்துட்றாங்க. ஸோ ஒரு பெரிய ஸ்டோரி ஒன்று கொடுத்துட்றாங்க. அந்த ஸ்டோரியை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணணும். 1% கம்பெனினா என்ன, யார் 1% கம்பெனி ட்ரீட் பண்ணுவாங்க, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் நீங்கள் ஆன்சர் பண்ணணும். அதே மாதிரி டேரக்டர்ஸ் பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் வருது இந்த இடத்துல. ஸோ டேரக்டர் பேஸ் பண்ணி ஒரு 3 மார்க்ஸ் வருது. கம்பெனி ஆக்ட்லேருந்து நார்மலாக 7 மார்க்ஸ் வருது. ஸோ டேரக்டர் பேஸ் பண்ணி ஒரு 3 மார்க்ஸ் வருது. அதே மாதிரி மொத்த கம்பெனி ஆக்டில் வந்து 7 மார்க்ஸ் வருது. ஜஸ்ட் அ மினிட், ஆக்சுவலி இங்கே 5 வராது. ஸோ இங்கே 5 இங்கே 5. அதே மாதிரி டேரக்டர்ஸு மற்ற பாட்டிலேருந்து ஒரு 7 மார்க்ஸு. டேரக்டர் 3 மற்ற பாட்டு 7. ஸோ உங்களுக்கு பேப்பர் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த செக்ஷன் சியை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மொத்தம் 5 கொஸ்டின்ஸ் இருக்குது. 6 கொஸ்டின்ஸ் இருக்குது. ஸோ இந்த 6 கொஸ்டின்ஸில் ஏதாவது 4 அட்டன் பண்ணலாம் நீங்கள் வேணும்னா. ஸோ உங்களுக்கு எந்த 4 பிடிச்சிருக்கோ அந்த 4 அட்டன் பண்ணலாம். அதேமாதிரி சப்போஸ் நீங்கள் 8th கொஸ்டின் அட்டன் பண்ணுறீங்க வச்சுக்கோங்களேன். ஸோ நீங்கள் 8th கொஸ்டின் அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து ஷார்ட் நோட்ஸ் ஃபுல்லாகவே. ஸோ ஷார்ட் நோட்ஸை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு 5 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த 5ல் ஏதாவது 4 அட்டன் பண்ணணும். ஸோ அந்த 5ல் ஏதாவது 4 அட்டன் பண்ணுவீங்க. ஸோ செக்ஷன் சியில் உங்களுக்கு சாய்ஸ் இருக்குது. பட் செக்ஷன் டியில் என்ன ஆச்சு அப்படின்னா செக்ஷன் டியில் உங்களுக்கு சாய்ஸே கிடையாது. யூ கைஸ் டோன்ட் ஹேவ் எனி சாய்ஸ் இன் செக்ஷன் டி. ஸோ இப்போ நாமளே இந்த வெயிட்டேஜ் என்னங்கிறத பார்ப்போம். ஸோ நாமளே இந்த வெயிட்டேஜ் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட் வந்து கான்ட்ராக்டர் வெயிட்டேஜ் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கான்ட்ராக்டர் வெயிட்டேஜ் பார்த்தோம் அப்படின்னா ஜஸ்ட் அ மினிட் ஈக்குவல் டு சம். ஸோ கான்ட்ராக்ட் ஆக்டில் எவ்வளோ மார்க், அதாவது இந்த மாடல் கொஸ்டின் பேப்பரில் கான்ட்ராக்ட் ஆக்ட்லேருந்து எவ்வளோ மார்க் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அ மினிட் இவ்வளோதான். ஓகே, ஸோ கான்ட்ராக்ட் ஆக்ட்லேருந்து எவ்வளோ மார்க் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் ஆக்ட்லேருந்து உங்களுக்கு 21 மார்க்ஸ் வருது. ஸோ இந்த மொத்தமாக சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா கான்ட்ராக்ட் ஆக்ட்லேருந்து 21 மார்க்ஸ் வருது இந்த மாடல் பேப்பரில். ஸோ எக்ஸாமில் உங்களுக்கு 21 மார்க்ஸ்லாம் கேட்பாங்களா கேட்டால் டவுட் தான். ஸோ எக்ஸாமில் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 இல்லை 15 அந்த மாதிரி கூட கேட்கலாம். ஏன்னா வந்து இதில் உங்களுக்கு இண்டஸ்ட்ரியல் லாக் அவ்வளோ வெயிட் கொடுக்கல. ஸோ இண்டஸ்ட்ரியல் லாக் வெயிட் கொடுக்காம கான்ட்ராக்ட்டுக்கு பயங்கர வெயிட் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்ட். ஸோ சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு 5 மார்க் மட்டும் வந்திருக்கு. அதே மாதிரி நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட் பார்க்குறீங்க. ஸோ நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட் பார்த்தீங்க அப்படின்னா அதில் எவ்வளோ மார்க் கேட்டிருக்காங்கன்னு பார்ப்போம். ஜஸ்ட் அ மினிட். ஸோ நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்டில் எவ்வளோ மார்க் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 19 மார்க்ஸ் வந்திருக்கு. ஸோ நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்டில் 19 மார்க்ஸ் வந்திருக்கு. ஸோ மொத்தமாக கமர்ஷியல் லாவில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்தையும் சேர்த்து வச்சு ஜஸ்ட் அ மினிட். ஸோ கமர்ஷியல் லாவில் 45 மார்க்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இது ஃபுல்லாகவே நான் போடுறது ஃபுல்லாகவே 60 மார்க்ஸ் டிஸ்கிரிப்டிவ் பேட்டர்னுக்கு. ஸோ டிஸ்கிரிப்டிவில் 45 மார்க்ஸ் உங்களுக்கு வந்து கான்ட்ராக்ட்லேருந்தே வருது. ஸோ கான்ட்ராக்டில் இந்த கமர்ஷியல் லாலேருந்தே வருது. இப்போ இண்டஸ்ட்ரியல் லாவில் பார்த்தோம் அப்படின்னா ஒரே ஒரு 4 மார்க் மட்டும் வருது. பேமெண்ட் ஆஃப் போனஸ் ஆக்ட்லேருந்து மட்டும் கேட்டிருந்தாங்க. ஸோ இண்டஸ்ட்ரியல் லாவில் ஒன்லி 4 மார்க்ஸ் தான். அதே மாதிரி கம்பெனி ஆக்டில் வந்து டேரக்டர் ஸ்பாட் இருக்குது. ஸோ டேரக்டர் ஸ்பாட்டில் வந்து 5.5 மார்க்ஸ் வருது. அதே மாதிரி மற்ற பாட்டெலாம் பார்க்குறீங்க. கம்பெனி ஆக்டில் மற்ற பாட்டெலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் அ மினிட். ஸோ கம்பெனி ஆக்டோட மற்ற பாட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ 17 மார்க்ஸ் வருது கம்பெனி ஆக்ட்லேருந்து. ஸோ ஓவரால் கம்பெனி ஆக்டில் பார்த்தீங்க அப்படின்னா 22.5 மார்க்ஸ் வருது. மேபி எக்ஸாமில் வந்து கம்பெனி ஆக்டில் கொஞ்சம் வெயிட் கொடுத்தும் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு வந்து இங்கே வந்து கமர்ஷியல் பயங்கர வெயிட் கொடுத்துட்டாங்க. சும்மா இது மாடல் பேப்பர் தான். ஸோ உங்கள் பேட்டர்ன் என்னங்க பார்க்கறதுக்கான பேப்பர் தான். ஸோ அதனால் எனக்கு பேப்பர் இப்படி தான் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஸோ பேட்டர்ன் வந்து கன்ஃபார்ம் ஆனால் ஸோ செக்ஷன் ஏ வந்து உங்களுக்கு ஃபுல்லாக எம்சிக்யூ இருக்கும். செக்ஷன் பி வந்து ஃபுல்லாக ஃபில்லப் இருக்கும்.
செக்ஷன் சியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து சாய்ஸ் இருக்கும். செக்ஷன் டியை பொறுத்த வரைக்கும் 2 கொஸ்டின் பியூர்லி கேஸ் ஸ்டடி பேஸ்ட் கொஸ்டின்ஸு. ஸோ அதேமாதிரி எத்திக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எத்திக்ஸ்லேருந்து 11 மார்க்ஸ் வருது. ஸோ எத்திக்ஸ்க்கு நல்ல வெயிட் கொடுத்துருக்காங்க. ஸோ இவ்வளோ தான் வந்து நம்ம லா பேப்பரோட அனலைசிஸ். ஸோ லா பேப்பரில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆஸ் யூஷுவல் 4 செக்ஷன் இருக்குது. ஸோ 4 செக்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து செக்ஷன் ஏ அண்ட் பிக்கு வந்து 50 மினிட்ஸ் டைமு. ஸோ உங்களுக்கு வந்து இந்த செக்ஷன் ஏ அண்ட் பியில் 50 மினிட்ஸ் முடிஞ்சிச்சு அப்படின்னா பேலன்ஸ் வந்து ஒரு 130 மினிட்ஸ் டைம் இருக்குது. ஸோ பேலன்ஸ் இருக்கிற 130 மினிட்ஸில் தான் நீங்கள் வந்து செக்ஷன் சி அண்ட் டியை முடிக்கணும். ஸோ இந்த செக்ஷன் சி அண்ட் டியில் வந்து ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 60 மார்க்ஸ் நீங்கள் டைப் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி அதுக்காக தான் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து ஒரு லிங்க் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ அது அந்த அங்கே போய் நீங்கள் டைப்பிங் கற்றுக்கணும்னு கற்றுக்கலாம். ஸோ அது வந்து உங்களுக்கு ஃப்ரீ தான் டைப்பிங்கு. ஸோ நீங்கள் டைப்பிங் லேர்ன் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் லேப்டாப் யூஸ் பண்ணி அங்கே கற்றுக்கலாங்க போய் டைப்பிங்க. ஸோ லாவோட பேட்டர்ன் இவ்வளோ தான். ஸோ லாவை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா செக்ஷன் ஏ ஃபுல்லாக எம்சிக்யூ, செக்ஷன் பி ஃபுல்லாக ஃபில்லப்பு. ஸோ இந்த எம்சிக்யூ அண்ட் ஃபில்லப் வந்து உங்களுக்கு 40 மார்க்ஸ், அதை 50 மினிட்ஸ்க்குள்ளே நீங்கள் முடிக்கணும். அதேமாதிரி செக்ஷன் சி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 6 கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ 6 கொஸ்டினில் வந்து 5 கொஸ்டின்ஸ் வந்து நார்மலாக கேட்குறாங்க. ஸோ நார்மல் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிரேக்கப் பண்ணி கேட்குறாங்க. அதாவது 6+4, 5+5 இந்த மாதிரி பிரேக்கப் பண்ணி கேட்குறாங்க. அதேமாதிரி இன்னொரு கொஸ்டின் என்னது அப்படின்னு 6th கொஸ்டின் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட் நோட்ஸ் கேட்குறாங்க. ஸோ அந்த ஷார்ட் நோட்ஸில் 5 கொஸ்டின்ஸ் இருக்குது. ஸோ அந்த 5 கொஸ்டின்ஸை நீங்கள் ஏதாவது 4 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணணும். அதேமாதிரி செக்ஷன் டியில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 2 கேஸ் ஸ்டடி கொடுத்தாங்க. ஸோ 2 பேராகிராஃப் கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த 2 பேராகிராஃப் வச்சு நீங்கள் வந்து கேஸ் ஸ்டடி கேன்சல் பண்ணணும். ஸோ இவ்வளோ தான் வந்து உங்களோட லா பேப்பர். ஸோ நார்மலாகவே வந்து இதில் எப்படி ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த செக்ஷன் ஏ அண்ட் பி தான் மெயின் பார்ட்டு. ஏன்னா உங்களுக்கு வந்து இந்த செக்ஷன் ஏ அண்ட் பியில் 40 மார்க்ஸ் வருது. ஸோ இந்த 40 மார்க்ஸில் வந்து அட்லீஸ்ட் நீங்கள் 30 ஸ்கோர் பண்ணணும். ஸோ ட்ரை டு ஸ்கோர் அட்லீஸ்ட் 30 இன் திஸ் செக்ஷன் ஏ அண்ட் பி. ஸோ 30 மார்க் அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் இல்லை செக்ஷன் ஏ அண்ட் பியில். ஸோ இதில் 30 மார்க் வந்துட்டிங்க வச்சுக்கோங்களேன். ஸோ பேலன்ஸ் வந்து 10 மார்க் எடுத்தால் பாஸு. இன்னொரு 30 மார்க்ஸ் எடுத்திங்கன்னா எக்ஸாம்ஷன் கூட வரலாம். ஸோ செக்ஷன் சி அண்ட் டின்னு பார்த்தீங்க அப்படின்னா செக்ஷன் சியில் வந்து உங்களுக்கு வந்து எல்லாமே கேஸ் ஸ்டடியாக கேட்கல. செக்ஷன் சியை பொறுத்த வரைக்கும் ஒரு 4-5 கொஸ்டின்ஸ் கேஸ் ஸ்டடியாக வருது, அவ்வளோதான். அதனால் செக்ஷன் சியை பொறுத்த வரைக்கும் அட்லீஸ்ட் எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு 40 மார்க்ஸ் வருதா. ஸோ அந்த 40ல் அட்லீஸ்ட் 20 வாங்கலாம் எனக்கு தெரிஞ்சு. 40ல் 20 வாங்குறது ஒன்றும் கஷ்டம் கிடையாது எனக்கு தெரிஞ்சு. அதேமாதிரி செக்ஷன் டியில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 10 மார்க்ஸ் வருது. ஸோ 20 மார்க்ஸ் வருது. ஸோ செக்ஷன் டியில் வந்து 20 மார்க்ஸ் வருது. ஸோ அந்த 20 மார்க்ஸில் அட்லீஸ்ட் ஒரு 10 மார்க்ஸாக ஸ்கோர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த பேட்டர்ன் நீங்கள் ஸ்கோர் பண்ண ட்ரை பண்ணிங்க அப்படின்னா 60 மார்க்ஸ் ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம். ஸோ உங்களோட வே ஆஃப் ஸ்டடியை நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். ஸோ முன்னாடிலாம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து டேரக்டருக்கு பயங்கர வெயிட்டேஜ் கொடுப்பீங்க. ஸோ இப்போ வந்து என்ன ஆச்சு அப்படின்னா டேரக்டருக்கு வந்து பயங்கர வெயிட்டேஜ் கொடுத்து எந்த யூஸும் இல்லை. ஸோ இவங்க வந்து பேட்டர்னே மொத்தமாக சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ வந்து டேரக்டருக்கு வெயிட்டேஜ் கொடுக்குறது ஒன்று தான், கொடுக்காமல் இருக்கிறது ஒன்று தான். ஸோ டேரக்டருக்கு கொடுக்குற வெயிட்டேஜ்லாம் வந்து இவங்க கமர்ஷியலாக கொடுத்தாங்க நிறையா. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி டேரக்டருக்கு வந்து அதே 15 மார்க்ஸ் வரும்னு எனக்கு தோணலை. ஸோ அதனால் நீங்கள் படிக்கிறது வந்து எல்லாத்தையும் படிக்கிறது சேஃபு. ஸோ தட்ஸ் இட் கைஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ். ஹாப்பி ஸ்டடிங்.